ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினீஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ரைஸ்க்கு வச்சுக்கலாம், தோசைக்கு மேலே தூவி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மல் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துலாம். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி உருவி வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உள்ளே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த மொறுன்னு வர வரைக்கும் நம்ம அந்த கருவேப்பிலை இலையை இது பண்ணணும். ஒரு சிலர் எண்ணெய் இல்லாமல் சேர்த்து வதக்குவாங்க. பட் இது எண்ணெயோடு சேர்த்தும்போது அந்த ஒரு ஷைனிங்கோடு வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நல்லெண்ணெயோடு வறுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி வறுத்துட்டிங்கன்னா அது அப்படியே பொரிஞ்சு வரும். அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அது மாதிரி சவுண்டு, அந்த பொரிஞ்சு வர சவுண்டு, அப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதில் அந்த லாஸ்ட்டு அது நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அதாவது டார்க் க்ரீன் ஆகணும் அந்த லீஃப். அந்த மாதிரி அதாவது இந்த பொடியில் இந்த கருவேப்பிலை நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுல தான் அந்த பொடியோட டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒரு அரவுண்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டேயே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அது பார்த்தா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். அதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றா கூட போடலாம், வறுத்துக்கலாம் நீங்கள். நான் மொத்தமாக அதை அப்படி எடுத்திருக்கேன். அது உங்கள் விருப்பம். ஒன்றா வறுத்து கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லி ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பர், இது ஆப்ஷனல் தாங்க. மிளகு ஆட் பண்ணுறது ஏன்னா வரமிளகா போடுறதுனால இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் பூண்டு ஒரு 5 to 6 பல் பூண்டை நான் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா பூண்டு நல்லா வேகணுங்க. நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவும் நல்லா அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்புறம் 4 to 5 வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை தட்டி போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது வறுத்தெடுத்த இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொடியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாருமே சொல்லுவாங்க கண் பார்வைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டு அண்ட் ஆல்சோ ஹீமோகுளோபின் கவுண்ட்டையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குங்க. இதில் ஹை லெவல் அயர்ன் இருக்கனால ஹீமோக்ளோபின் கவுண்ட் அண்ட் ஆல்சோ ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டையும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத டாக்ஸின்ஸை உங்கள் பாடியிலேருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின்னை சன் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியராக வச்சுருக்கோங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வரும். அண்ட் see you, bye.